अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। प्राची सन्ध्या काचिदन्तर्निशायाः प्रज्ञादृष्टेः अञ्जनश्रीरपूर्वा वक्त्रीवेदान् भातु मे वाजिवक्त्रा वागीः शाक्या वासुदेवस्य मूर्तिः पितामहस्यापि पितामहाय प्राचेरसारेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहरस्तरितराणिर्नाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य रेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षठकोपमुनीश्वरम्। श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिचारं विरुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यम्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को नयाति परां गतिम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेरसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशं मशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे नीलात्मजम्। तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरश्च वधं निशामयध्वम्। श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्याः परमव्योमभास्करः। நமஸ்தரசே. இந்த ஜிஎஸ்பிகே என்பதான ஒரு ஆர்கனைசேஷன் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய அற்புதமான ஸ்ரீ சூக்தி வைலட்சண்யங்கள், பகவத் ராமானுஜருடைய சம்பிரதாயத்தின் பெருமைகளை இதனை சுவாமி தேசிகன் எப்படி காண்பித்தாரோ அதே வழியில அந்த ராமானுஜர் காட்டிய வழி நடந்த சுவாமி தேசிகனுடைய வழி நடக்கக்கூடிய ஒரு மகோன்னதமான மகனீயர்களுடைய சங்கோஷ்டி. அப்பேற்பட்டதான் அந்த சங்கோஷ்டியில பல பெரியோர்கள், பல பாகவதோத்தமர்கள், பல ஆச்சாரிய புருஷர்கள் அத்தியுதமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் பரம ரசிகர்களான பக்த சிகாமணிகளுக்கு அருளி செய்து கொண்டிருக்கிறார்கள். பங்கோருபரி கங்கா நிபதிதா என்றார் சுவாமி தேசிகன் பாதுகா சகசரத்துல. அம்மாதே பாதுகையே, நீச்சே பிஹந்த மம மூர்தனி நிர்விசேஷா துங்கே பியல் நிவிஷதே நிகமோல்தமாங்கை பிராச்சேதச பிரபுதிபிஹி பிரதமோபகீதம் ஸ்தோஷ்யாமி. நான் எப்பேற்பட்டவன், நீச்சனே, நிறை ஒன்றிலே என்கண் பாசம் வைத்த பரஞ்சொடர் என்று ஆழ்வார் பேசுவார். என் தலையில பாதுகாதேவி ஏறி வந்து உட்கார்ந்துண்டா. எத்தனை பாகவதோத்தமர், சந்த ஸ்ரீரங்க விருத்வீஷ சரணத்ராண சேகராக என்று மகான்கள் அந்த பாதுகா சேவகர்களான பாகவதோத்தமர்கள், சம்பிரதாய துரந்தரர்கள் அனுதினமும் அத்தியாச்சரியமாக பாதுகையின் பெருமையை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாதுகையுடைய சம்பந்தத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த பாதுகை எங்கே விளங்குகிறாள் என்றால், அவள் வேதங்களுக்கெல்லாம் மேல, வேதத்திற்கும் மேல, வேதத்தில் ஸ்ருதி சிரசி விதித்தே என்பார் சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர். வேதங்களுக்கெல்லாம் மேல் சாத்து என்பார்கள் பெரியோர்கள். மேல் சாத்துன்னு அர்த்தம். அந்த வேதத்தினுடைய மேல் பகுதியில் விளங்கக்கூடியது பாதுகை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலதான் பெருமாளுடைய திருவடி. அப்ப வேதத்துல சாட்சாத்தா ஸ்பரிசிக்கப்படக்கூடியது, வேதத்தினாலே ஸ்பரிசிக்கப்படக்கூடியது, வேதத்தில் ஸ்பர்ஷனீயமாய் விளங்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா அது பாதுகை தானே.
அதுக்கு மேலதான் பெருமாளுடைய திருவடி இருக்கு இல்லையா? அப்பேற்பட்டதான வேதத்தின் சிரோபூஷணமாய் விளங்கக்கூடிய பாதுகை என் தலையிலும் வந்து உட்கார்ந்தது. இது நியாயமா? நீச்சேபி ஹந்த மம ஊர்தனி நிர்விசேஷம் துங்கேபியன் நிவிஷத்தே நிகமோத்தமாங்கே. யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா? பிராச்சேதச பிரபிருதிவிஹி பிரதமோபகீதம். அந்த வியாசர், வால்மீகி முதலான மகான்கள், அதுலயும் முக்கியமா யாரு? அந்த பிராச்சேதஸ் என்பதாக சொல்லக்கூடிய வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா வேதவேத்யே பரே பும்சி. வேதவேத்யனான சிவப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் பரம்புருஷனானவன் ஜாதே தசரதாத்மஜே, தசரதன் தன் குல முதலாக வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி என்று அவன் அவதரித்த பொழுது வேத பிராச்சேதசாதாசீத், அவனை எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் அவனையே ஸ்தோத்திரம் செய்ய வந்ததான வேதமானது வால்மீகியின் பிரச்சேதஸ் என்றால் வருணன். அந்த வருணனுடைய குமாரனான வால்மீகி பிராச்சேதஸ், தசரதனுடைய பிள்ளை தாசரதி என்பதை போல இங்கே நிர்வாகம் செய்வது உண்டு. அந்த வேத பிராச்சேதசாதாசீத், பிரச்சேதஸ்னுடைய பிள்ளையான வருணன், வருணனுடைய பிள்ளை பிராச்சேதஸ். அந்த பிராச்சேதஸான வால்மீகியுடைய முகாரவிந்தத்திலிருந்து பெருமையாக பேசப்பட்டது ராமாயணம் தமமகிம்னி யத பிரமாணம். அம்மா பாதுகையே, ராமாயணம் என்பது உன் பெருமையை பேசக்கூடியது அல்லவா? அப்ப என் தலையிலும் அது அமர்ந்திருக்கிறது. வேதத்திற்கு மேல் சிரோபூஷணமாய் விளங்கக்கூடிய அந்த பாதுகையானவள், நீயானவள் என் தலையிலும் வந்து அமர்ந்திருக்கிறாயே. இது என்ன வித்யா, இது என்ன விசேஷம், இது எப்பேற்பட்டது, விசித்திரமானது இது அப்படின்ற சுவாமி தேசிகன். ஏன்னா அதான் சுவாமி சாதித்தார், அந்த அந்த கங்கா பிரவாக பதிதஸ்ய கியானிவ ஸ்யாத் ரத்யோதகஸ்ய யமுனா சலிலாத் விசேஷஹான பாதுகா சாஸ்திரத்துல. பிரவாகமா கங்கை ஓடுறது, அந்த பிரவாகமான கங்கையில அத்தியாச்சரியமான யமுனை வந்து கலக்கிறான். எப்பேற்பட்டவள் யமுனை? சாட்சாத் கண்ணனுடையதான அவதார லீலா வினோதங்களை எல்லாம் இன்றளவும் சாட்சிபூதமாய் தான் அனுபவித்துக் கொண்டிருப்பவள் இல்லையா? மகா உத்தமையான அந்த யமுனை கங்கையில வந்து கலக்கிறாள். அப்ப கங்கைக்கும் பெருமையானது உண்டாகிறது, யமுனைக்கும் பெருமையானது உண்டாகிறது. அப்பேற்பட்டதான கங்கையில ஒரு அந்த சாக்கடை ஜலம், தெருவுல ஓடக்கூடிய ஜலம். இந்த பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு, அந்த டீ கடையில நிறைய அந்த ஏதாவது சாப்பிட்டு போன எச்சல் டம்ளர் எல்லாம் அலம்புறான். அந்த அலம்பியர்ல ஜலமானது அங்க கொட்டுறான். எங்க கொட்டுறான்? அந்த ரோட்ல கொட்டுறான். அந்த ஜலம் எங்க போறது? நேர போய் கங்கையில போய் சேர்றது. அந்த ஜலம் எங்க போய் சேர்றது? நேர கங்கையில போய் சேர்றது. இப்ப என்ன எடுத்து? கங்கா பதிதஸ்ய கியானிவ ஸ்யாத் அப்படின்னார். அந்த கங்கையில யமுனையும் போய் சேர்ந்துருத்து. இந்த தெருத்தண்ணீர் சாக்கடை ஜலம், அந்த சாக்கடை ஜலமும் போய் கலந்திருக்கு. கங்கா பதிதஸ்ய கியானிவ ஸ்யாத் ரத்யோதகஸ்ய யமுனா சலிலாத் விசேஷஹானர். 10 அடி தள்ளி போயாச்சுன்னா அந்த கங்கை ஜலம் தான் எல்லாரும் பார்ப்பாளே தவிர்த்து இதுல யமுன ஜலம் இது, இதுல சாக்கடை ஜலம் இதுன்னு பிரித்து பாகுபடுத்தி பார்க்க முடியுமோ? அதை விபாகம் செய்து பார்க்க முடியுமோ? முடியாதல்லவா? ஏன்னா அந்த கங்கையினுடைய மகிமை. அது போன்று மகனீயர்கள், மகான்கள், ஆச்சாரிய சார்வபௌமர்கள், அதிசயிதமான ஞான வைசிஷ்டத்தை பெற்ற பெரியோர்கள் எல்லோரும் உயர்ந்த சத்விஷயங்களை இந்த சபையின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு நடுவில் அடியனுக்கும் ஸ்ரீமத் ராமாயணத்தை உபன்யசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இன்றைய தினத்தில் சுபகிருத் என்பதாக அடுத்து வரக்கூடியதான ஆண்டின் தொடக்கமானது எப்படி இருக்கும்? அப்பா பையா, உனக்கும் இது மங்களகரமான ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. மகன்களுடைய நியமனம் இது அப்படின்னார். பெரியோர்களுடைய நியமனம் இது, பாகவதோத்தவருடைய நியமனம். அந்த நியமனத்தை சிரசா வகித்து அதை உல்லங்கனம் பண்ணாமல் ஏதோ கண்ட பேச்சு பேசி, வெட்டி பேச்சு பேசிக்கொண்டு அந்த காலத்தை பழுதா போக்காமல் காவிய சாஸ்திர விவாதேன காலோ கச்சதி தீமதாம் வியசனேன து மூர்க்கானாம் நித்ரயா கலஹேனவானர். காவியத்தினுடைய சாஸ்திரங்களில் உள்ளதான நல்ல விஷயங்களை எல்லாம் தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போது என்பதாக அந்த காவிய சாஸ்திர விவாதேன காலோ கச்சதி தீமதா. மகான்களுடைய காலம் எப்படி, அது பழுதில்லாமல் பொழுது எப்படி போகிறது? யதி பிரவர பாரதி ரசபரேன நீதம் வயஹானர். சுவாமி தேசிகன் எப்படி சாதித்தார்? ஸ்ரீபாஷ்யக்காருடைய திவ்யமான ஸ்ரீசூக்திகளை எல்லாம் எப்பொழுதும் நான் வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போது என்பதாக அந்த ஸ்ரீபாஷ்யக்காருடைய திவ்ய ஸ்ரீசூக்திகளை எல்லாம் அனுதினமும் பரிச்சயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு காலம் போறது என்ன ஆனந்தமா இருக்கு தெரியுமோ?
அந்த காலம் எனக்கு எவ்வளவு ஆனந்தத்தை அளிக்கக்கூடியதாய் விளங்குகிறது தெரியுமோ அப்படின்னு சாதித்தார். அதுபோல வரக்கூடிய ஆண்டு சுபமான ஆண்டு, அதற்கு அங்குரித்தமான இது பிளவம். பிளவம்னா அங்குரம்னு பேரு, ஸ்ப்ரவுட்ஸ்னு பேரு, முளைக்கிறது என்பதாக பெயர். ஆகையால நல்ல விஷயங்களை பேசி உன் வாக்கினை சுத்தம் செய்து கொள் என்று மகான்கள் நியமனம் அளித்தார்கள். அந்த பாகவதோத்தமர்களுடைய நியமனானுசாரேன அடியேனும் ஸ்ரீமத் ராமாயண ரசங்கள் என்பதாக அந்த ராமாயணத்தில் புரிந்துள்ள அர்த்த விசேஷங்களை அடியேனுக்கு தெரிந்த வரையில் சொல்லுவதற்காக பிரயத்தனப்படுகிறேன். இவ்வளவு பெரிய நைச்சானுசந்தானம் தேவையா நினைச்சுக்காதீங்கோ. அதுலயே பல சப்ஜெக்ட் அடங்கி போயிடுச்சு. அதான் விஷயம். இது கேவலம் நைச்சானுசந்தானம் மட்டும் இல்ல, அது காவியத்தினுடைய உபோத்காதம். ஒரு விஷயத்தை நாம பார்க்க போகும் பொழுது பக்திர வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், ஸ்ரோத்ர வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம் என்பதாக சொல்லுவார்கள். அது விஷய வைலட்சண்யம். யாரு சொல்லுகிறா, எதை சொல்றா, எந்த விஷயத்தை சொல்றா, அந்த விஷயத்தினுடையதான பாட்டுடை தலைவன் என்பவன் யார் என்பதான ஒரு கேள்வி வரும். சப்த அது காவியம் ஆசிரிய சம்பத்தியா மேருடாயிவ அமரத்ருமஹா என்பதாக சொல்லுவார். ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த 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 காவியத்தின் நாயகன் இருக்கிறான் பாருங்கள். காவியத்தினுடைய நாயகன், காவியத்தினுடைய தலைவன், கதாநாயகன் என்று சொல்கிறோமே, அப்பேற்பட்டவனுடைய சம்பந்த விசேஷத்தினாலேயே அந்த காவியத்தினுடைய பெருமை என்பது லோகவிதித்தமாக விளங்குகிறது என்பது பெரியோர். அது பெரியோர்களுக்கே ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஒரு பெருமிதமான விசேஷங்கள் என்று சாதிக்கிறது. அப்ப இது என்ன விஷயம்னு, ராமாயணம்னு, ராமாயணத்தினுடைய பெருமை என்னன்னு, ராமாயணத்தினுடைய பெருமையை யார் பேசுறது, யாரால பேச முடியும்? வசுதா ஸ்ரோத்ரஜே தஸ்மின் வியாசே ச ஹிருதயஸ்திதே அன்யேபி கவயः காமம் பபூவுஹு அனபத்ரபாஹ என்ன சொன்னவர் யாருன்னார்? கவி தார்க்கிக சிம்மம் சொன்னார். வசுதா ஸ்ரோத்ரஜே தஸ்மின் வியாசே ச ஹிருதயஸ்திதே. லோகத்துல மிகப்பெரிய கவிகள் என்று சொன்னோமேனால் the only two poets are countable. அவளை தவிர்த்து வேற யாரையும் நீ இங்க கவுண்ட்ல கொண்டே வரவே முடியாதுன்ட்டார். பூமியின் காதான புற்றிலிருந்து பிறந்தவர் கவி மரபு. வல்மீகத ஸ்ரமணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனிஹி கவி சார்வபௌமஹ என்று போற்றினார் சுவாமி தேசிகன். ஜாதோ பபூவ சமுனிஹி கவி சார்வபௌமஹ என்று கொண்டாடுகிறார். பூமியினுடைய காது புற்று என்பது கவி மரபு. வல்மீகம்னா புற்றுக்கு பேரு. பிராச்சேதஸ் பிரச்சேதசா அபத்தியம் புவான் பிராச்சேதஸ் கீழே பார்த்தோம். அது வால்மீகியினுடைய பூர்வ சரித்திரம் என்பது ஸ்காந்த உபபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். திலகம் முதலான வியாக்கியானங்களில், அந்த வியாக்கியானங்களில் இந்த ஸ்காந்த உபபுராணத்துடைய கதாபாகமானது காண்பிக்கப்படுகிறது. வசுதா ஸ்ரோத்ரஜே தஸ்மின். கவி என்று சொன்னால் யாரை சொல்லணும்? வால்மீகியை சொல்லணும். வால்மீகி தான் சொல்லணும், வேற யாரையும் சொல்ல முடியாதுன்னு. வியாசே ச ஹிருதயஸ்திதே. அடுத்தது யாரு? வியாசம். கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபு அங்கேபி கவயः காமம். சுவாமி சொன்னார், என்னெல்லாம் கூட கவின்னு நான் சொல்லிக்கிறேன், என்ன பண்ணிக்கிறதுன்னார். ஏன்னா லோகம் அப்படி ஆயிடுத்து. லோகத்துல குவாலிட்டியும் கிடையாது, குவான்டிட்டியும் கிடையாது. மக்கள் இப்பெல்லாம் குவாலிட்டியை பத்தி கவலையே படுறது கிடையாது. கூகுள் இருந்தா போருன்ட்டா, குவாலிட்டி பத்தி அவளுக்கு விசாரமே கிடையாதுன்ட்டு. அந்நேபி கவயஹ காமம் பபூவுஹு அனபத்ரபாஹ. நாங்கள் எல்லாரும் எங்களை கவிஞர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோமே, துளியும் எங்களுக்கு லஜ்ஜை இல்லையா என்று சுவாமி போன்றதான மகனீயர்களே பேசும் பொழுது, என்னடா பண்ணார் ராமாயணம் சொல்ற சுவாமிடார். ஏண்டா நீ எல்லாம் ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சுட்டியோ, நீ எல்லாம் வாய் திறந்து ராமாயணம் சொல்ற அளவுக்கு ராமாயணம் வந்துருத்தோ அப்படின்னார். இல்ல சுவாமி, சுனாலீடா காமம் பவத சுரசிந்துர் பகவதி ததேஷா கிம்பூதா சது சபதி சந்தாபரிஹிதா. அதுக்கும் சுவாமி தேசிகன் வழி காண்பிக்கிறார். நானெல்லாம் ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்னு நினைச்சுக்காதீங்கோ. கங்கை பிரவாகமா ஓடுறது, தேவர்கள்லாம் தீர்த்தமாடுறா. அதே கங்கையில ஒரு நாய் தீர்த்தம் பருகிறது. அந்த நாய்க்கு விடாய் தீர்ந்தது. ஆனால் அதே சமயத்துல தேவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருமை, அந்த கங்கையினுடைய சம்பந்தம் தேவர்களுக்கு, அந்த தேவர்களை மகிழ்விப்பதினால கங்கைக்கு பெருமை. அந்த கங்கைக்கு இப்ப நாயானது வாய வைத்ததினால சிறுமை உண்டோ?
இல்லையே. பிரத்யுத அந்த நாய்க்கும் அந்த கங்கையானது விடாயை தீர்த்தது என்பது போலத்தான் இப்ப அடியன போன்றவர்கள் பேசக்கூடியதான பேச்சு. கவிஞர்கள், கவிப்பெருமக்கள், கவி சார்வபௌமர்கள், கவி சக்கரவர்த்திகள் என்றாலேயே அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் அருளிச் செய்த மகனீயர்களான அந்த இருவரை தவிர்த்து வேறு யாருக்கும் அது பொருந்தவே பொருந்தாது. சரஸ்வதி ஸ்வாது ததர்த்தவஸ்து நிஷந்தமான மகதாம் கவீனாம் அலோக சாமானியம் அபிவியனத்தி பரிஸ்புரந்தம் பிரதிபா விசேஷம். மகாகவிகள் அந்த காவியத்தினுடைய லட்சணத்தை பேசும் பொழுது சொல்லுவார், ஸ்வாது ததர்த்தவஸ்து நிஷந்தமான மகதாம் கவீனாம். அப்படியே வரும் அது. ததுபகத சமாச சந்தி யோகம் சமமதுரோ பனதார்த்த வாக்கிய பத்தம் எப்படி இருக்கு தெரியுமோ? அமிர்தமா இருக்கும், ஆனந்தமயமா இருக்கும், ஆஹ்லாதகரமா இருக்கும். அதை சேவிக்க சேவிக்க, அனுபவிக்க அனுபவிக்க ஆறாவமுதமாய் பெருகும். நமக்கு எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அவள் யாருன்னு? வால்மீகி முதலான மகான்கள், மகனீயர்கள், சாட்சாத் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள். மச்சந்தானேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி. என்ன பண்ணார் கவி? வால்மீகி தான் ஸ்ரீமத் ராமாயணத்தை எழுத வேண்டும், ராமாயணம்னு இன்னும் பேரு கூட வைக்கல அதுக்கு. அவர் மனசுல எத்தனையோ விதமான யோசனைகள் உண்டு, அவருக்கு எத்தனையோ விதமான யோசனைகள் உண்டு. எப்பொழுதுமே நாம் நினைத்ததையெல்லாம் நாம் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டோம் என்றால் அப்பொழுது சாஸ்திரம் என்பது, பெரியோர்களுடைய அனுமதி என்பது எதுவுமே இல்லையே. பெரியோர்களுடைய அனுமதி இல்லாமல் நாம் எந்த ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தோம் என்றால் அந்த காரியம் நமக்கு விக்னமாகத்தான் போகுமே தவிர்த்து நிர்விக்னம் ஆகவே ஆகாது. That has been accepted by the பெரியோர்ஸ், எல்டர்ஸ். அதனால தான் என்ன பண்ணுவா, அனுஜை, அனுமதி அப்படின்னு கேட்பா. அவளுடைய அனுமதியை பிரார்த்திக்கணும் சுவாமி. அவ அனுமதி பிரதீட்சகனா இருக்கணும். அந்த அனுமதி இல்லாமல் இருக்கக்கூடாது. அவ இருந்து ஆனந்தமா அதை அங்கீகரிக்கணும். வால்மீகிக்கு உள்ளத்துல எத்தனையோ விஷயங்கள் அகமகமைக்கு அப்படி போட்டி போட்டு இருக்கு. வால்மீகி நிறைய யோசிச்சு வச்சிருக்க. இருந்தாலும் பெரியோர்களுடைய அனுமதி வேணுமே. சரி பார்ப்போம். அதற்குன்னு ஒரு நாள் நட்சத்திரம், ஒரு பெரியோர் இடத்துல போய் நாம நிக்கிறதுக்கு கூட யோசிக்கணுமே. அதனால காத்துட்டு இருக்கார் வால்மீகி. அதுக்காக அனுஷ்டானங்களோட முடிவும் யோசனை எடுத்துக்கோசரம் யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டா போருமா? அங்கிருந்து போனார், தீர்த்தாமாட போனார். அந்த விஷயங்கள்லாம் அடியன் இப்ப விஸ்தரிக்க போறதில்லை. அங்கிருந்து தீர்த்தாமாட போனார். என்னைக்குமே வேடிக்கை பார்க்காத மகர்ஷி அன்னைக்கு வேடிக்கை பார்த்தார். சசிஷ்யஹஸ்தாது ஆதாய வல்கலம் நியதேந்திரியா விஜசாரஹ பஷ்யன் சர்வதோ விபுலம் வனம். சசிஷ்யஹஸ்தாதாய வல்கலம் நியதேந்திரியா. ஜிதேந்திரியர்னர் கவி. அதை பேசுச்சேவே, அந்த கவியை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணச்சே, நாட் ஓன்லி த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. பிகாஸ் ஆஃப் த கேரக்டரைசேஷன், ஹவு டு டெவலப் த கேரக்டர், அதை பத்தி அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றாலும் இல்லையோ, கொரியோகிராஃப் அப்படின்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி என்றுமே காமக்ரோத வசப்படாதவர் ஜிதேந்திரியர். எல்லா சமயமும் ஹிருதயத்தை நன்கு நிலைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மகாத்மா, அப்பேற்பட்டதான மகனியர். இன்றைய தினத்துல அப்படியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சார். அப்படி பார்த்துட்டே இருந்தார். இங்க எங்கேயும் பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல ஒரு புறா பேடை, ஆண் பெண் இணை. அந்த புறா, அது புறான்னு சொல்லக்கூடாது, அன்றில் பறவைகள்னு சொல்லலாம், கிரௌஞ்சம்னு சொல்லலாம். எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கு. அந்த ஆண் பெண் பறவைகள் இரண்டும் ஒன்றுக்கொன்று அன்பை பரிமாறிக்கொண்டு இருக்கக்கூடிய சமயம் அதை பார்த்தால் மகரிஷிக்கு மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ஜிதேந்திரியருக்கு இதை பார்த்தா ஏன் சந்தோஷம் வருதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லை? பெரியோர்களுக்கெல்லாம் அற்புதமான வியாக்கியானங்கள் பண்ணுவது உண்டு. என்னதான் ஜிதேந்திரியனா இருந்தாலும் அதை பார்த்தா, அதனால்தான் கிமிவிகி காளிதாசன் பேசும் பொழுது, மேகாலோகே பவதி சுகினோ பியன்யதா விருத்தி சேதா கண்டாஸ்ட்ரேஷ பிரணீதி ஜனே கிம் புனர் தூரசம்ஸ்தேன்னு சொன்னான். சில விஷயங்களை பார்க்கும் பொழுது நமக்கு இனம் தெரியாத மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் அல்லது ஒரு வருத்தம் உண்டாகும். அது ஏன் என்பதற்கு நம்ம இடத்துல காரணம் சொல்ல முடியாது. சில காட்சிகளை பார்க்கும் பொழுது அந்த காட்சிகள் மூலமாகவே நமக்கு மனசுக்குள்ள சில எண்ணங்கள் ஏற்படும். அது வருத்தமாகவும் இருக்கலாம், அது சுகமாகவும் இருக்கலாம். இதெல்லாம் இந்த சைக்காலஜி எப்படி சொல்றாலும், ஹியூமன் சைக்காலஜின்னு சொல்றாலும், அது போல
மகர்ஷியரை பார்க்கிறார், பார்த்து சந்தோஷப்படுறார், ஆனந்தப்படுறார். விஷ்கிற ஒரு சத்தம், திடீர்னு எங்கேருந்து ஒரு அம்பு வந்தது, ஆண் பறவையை அடித்து வீழ்த்தியது. அது குருதியோடு கொற்றியிரும் கொலையுருமா கீழே விழுந்து கிடந்தது. சட்டுன்னு மகர்ஷிக்கு கோபம் வந்தது. அந்த மாதிரிலாம் கோபம் மகர்ஷிகளுக்கு வரவே வராது. சங்காத் சஞ்சாயதே காமஹா காமாத்து குரோதோ விஜாயத்தேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர வேண்டிய கோபம். ஆனா அந்த க்ஷணத்துல அவருக்கு கோபம் வந்தது. ஏன் வந்ததுன்னு அதான் விதி. அதுதான் பகவானுடைய சங்கல்ப விசேஷம். அம்பு வந்த திசையில திரும்பி பார்த்தார். அங்க கொடூரமான ஒரு வேடுவன் இருந்தான். பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்தது. மானிஷார பிரதிஷ்டாந்த மகம சாஸ்வதி சமாக எத் கிரௌஞ்ச விதுராரேகம் அவதி காமமோகிட்டம்னு அவனுக்கு சாபம் கொடுத்துட்டார். விசேஷார்த்தங்கள்ல அநேகம் உண்டு இதுக்கலாம். அவனுக்கு சாபம் கொடுத்த, சாபம் கொடுத்தா செத்து தொலை அப்படின்னாரு. அவன் செத்து போயிட்டான். முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதானே மகரிஷினர். முடியாதுன்ட்டு ராமாயணத்தை ஆரம்பிக்கச்சேவே தபோபலம் என்பது போய்விட்டது. ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க ராமாயணத்துல பார்க்க வேண்டிய விஷயம். என்ன சமாச்சாரம்? ராமாயணத்தை சொல்லும் பொழுதே தபோபலம் போயிடுத்தேன்னு. மகரிஷி பெரிய தபஸ்வி. ரொம்ப நுட்பமான விஷயம், ரொம்ப அழகான விஷயத்தை கவனிக்கிறோம் நீங்கெல்லாம். வால்மீகி பெரிய தபஸ்வி. தான் செய்த தவத்தினாலே அவர் மீது புற்று மூடினால் கூட அச்சஞ்சலமாக இருந்து அந்த தவத்தை பூர்த்தி செய்தவர். அப்ப எவ்வளவு பெரிய இந்திரிய நிகிரகம், எந்த அளவிற்கு இந்த தேகத்துல அவருக்கு எந்த அளவுக்கு பற்றுதலே இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்கணும். யாருக்கு காமக்குரோதங்கள் வளரும்? இந்த தேகத்துல யாருக்கு ஆசை இருக்கோ அவனுக்கு தான் காமக்குரோதங்கள் வரும். ஒரு பெண்ணை பார்த்தா ஆசைப்படுறான். ஏன் ஆசைப்படுறான்னா தேகத்தை தான் பார்க்கிறான், ஆத்மாவை பார்க்கலையே. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதரிஷினா என்று கீதாச்சாரியர் அருளி செய்தார். வித்யா வினய சம்பன்னே பிராமணி, நல்ல பண்டிதனா இருக்கக்கூடிய பிராமணன். பசுமாடு, யானை, நாய் அல்லது அந்த நாயை கொன்று அதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவன், இப்படி எல்லாரையும் பார்த்தா ஆத்ம ஞானிகள் என்னன்னு பார்ப்பா, ஆத்மாவைத்தான் பார்ப்பாளே தவிர்த்து தேகத்தை பார்க்கவே மாட்டா. அவளுக்கு தேகத்தை பத்தி விசாரம் கிடையாது. தேகம்ன்றது கர்மகிருத்தமான ஒரு விஷயம். மாம்ச பிண்டம், ஊனிடை சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி ரோமம் வைந்து 9 வாசல் என்பதாக இந்த தேகம்ன்றது ஏற்பட்டிருக்கே தவிர்த்து இந்த தேகம் என்பது அவர்களை ஒரு பொழுதும் ஆகர்ஷிக்க. தேகம்ன்றது அவர்களுக்கு ஒரு பொழுதும் பிரதிபந்தகம், அதாவது அவர்களுடைய ஆத்ம ஞானத்திற்கு தடங்கலா வராது. தேகத்தினுடைய சம்பந்தம் இருந்து தேகத்தினுடைய விஷயங்கள்ல பற்றுதல் ஏற்பட்டால் தான் காமம் என்பது ஏற்படும், குரோதம் ஏற்படும். சங்காத்து சஞ்சாயத்தே காமஹா காமாத்து குரோதோ விஜாயத்தே என்பதாக ஒரு விஷயத்தில் பற்றுதல் உண்டாகிறது. அதை அடையவில்லை என்றால் அதை அடைந்தே தீர வேண்டும் என்பதான ஒரு தீவிரமான ஒரு கோபம் உண்டாகிறது. ஒரு வெறி என்பதாக சொல்கிறோம். அதிலிருந்து மேற்கொண்டு நமக்கு பலவிதமான கிளேசங்கள் உண்டாகின்றன. நமக்கு மற்றவர்களை நாம கஷ்டப்படுத்துறோம் நினைச்சிருக்கோம். ஆனா நம்மளுடைய கஷ்டம் அது. ஏன்னா நம்முடைய இந்திரியங்களை மறுபடியும் சுருக்கிண்டு இந்த தேக விஷயமான பற்றுதல்களையே நாம அபிவிருத்தி பண்ணிட்டு மேற்கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய ஆத்ம லாபத்தை நாம் இழக்கிறோம். மகர்ஷிகளை போன்ற மகாத்மாக்கள் அப்படி கிடையாது. இதே வால்மீகி ராமாயணத்துல ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். न्यस्तदण्डामयं राजन् जितक्रोधाः जितेन्द्रियाः ரக்ஷிதவ்யாஸ்துயா சஸ்வதே கர்ப்பபூதாஸ்தபோதனாஹ. ராமன் காட்டுக்குள்ள போறான். தண்டகாத போவன ஜங்கம பாரிஜாதா. சுவாமி தேசிகன் வர்ணிப்பார். ராமன் காட்டுக்குள்ள போறான். அப்படி காட்டுக்குள்ள போகச்சே மகரிஷிகள் எல்லாம் ஓடி வந்து பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றா. ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, கூட்டமா மகரிஷிகள் வந்து பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றா. கை கால் முதலான அவயவங்களை இழந்தவர்கள் எல்லோரும் அப்படி கஷ்டத்துல இருக்கா எல்லாரும். ஏன்னா ராட்சதர்கள் உள்ளே நுழைந்து அவ்வப்பொழுது தங்களுக்கு தோன்றிய பொழுதெல்லாம் மகரிஷிகளை எவ்வளவு ஹிம்சிக்க முடியுமோ, எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ அவ்வளவு துன்புறுத்திருக்கிறார்கள் மகரிஷிகள்லாம். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க மகரிஷிகள்லாம் ராட்சதர்களுடைய துன்பத்தினாலே. அவர்களுடைய அந்த டார்ச்சர் அப்படி சொல்றது, கொடுமைகள் பெருமாள்கிட்ட வந்து காண்பிக்கிறார். ன்யஸ்த தண்டாமயம் ராஜன் ஜித குரோதாஹ ஜிதேந்திரியாஹ ரக்ஷிதவ்யாஹ தயா சஸ்வதே கர்ப்பபூதாஹ தபோதனாஹ. ராமா, நீயே சர்வரக்ஷகன். கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை தாயார் காப்பாற்றுவதை போல நீ எங்களை ரட்சிக்க வேண்டும். கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவானது யாரால் காப்பாற்றப்படுகிறது? தாயாரால் தானே காப்பாற்றப்படுகிறது. நீங்கள்லாம் தபஸ்விகளாயிற்றே, நீங்கள்லாம் தபோதனர்களாயிற்றே, தவத்தையே செல்வமாக உடையவர்களாயிற்றேன்.
அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு ராட்சசர்களாலே என்ன செய்து விட முடியும்? ஆமா, மகரிஷி உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு ராட்சசன் வரான். அவரை கையை உடைக்கிறான், காலை உடைக்கிறான். ஏதோ அவருக்கு துன்பத்தை உண்டாக்குறதற்காக அந்த ராட்சசன் வந்தானா, மகரிஷி ஒண்ணுமே இல்ல. அப்படி கண்ணை திறந்து பார்த்தா போதும். அறிவுத்து தீவிடித்துன்னு அப்படி கண்ணை திறந்து பார்த்தாலே போதும். அந்த ராட்சசன் பொசுங்கிடுவான். அவ்வளவு பெரிய தபோபலம் இருக்கு அவளுக்கு. அப்பேற்பட்டதான தபோபலம் இருக்கு. ராமன் கேட்டான், நீங்கள்லாம் யாருனர்? தபோபலம், தவத்தையே செல்வமாக உடையவர்கள். அப்புறம் என்ன சுவாமி? அப்படி பார்த்து எரிச்சிட வேண்டியது தானே. ராமா, நாங்கள்லாம் மேஜிக் பண்றதுக்காக தவம் செய்யவில்லை. இப்ப சில பேர் தன்னுடைய தபோபலத்தை கொண்டு என்ன பண்றா? ஜனாகர்ஷணம் பண்றா, மக்களை அட்ராக்ட் பண்றான். அது மேஜிக், மக்களை அட்ராக்ட் பண்றான். அப்படின்னா கையில இருந்து குங்குமம் வருது, அப்படின்னா கையில இருந்து மோதிரம் வருது, அப்படின்னா கையில இருந்து தங்கச்சங்கிலி வருது, அப்படின்னா ஜனங்க உடனே மயங்கி போயிடுறான். உடனே அவர்களை கடவுள் அளவுக்கு மக்கள் எல்லாம் போய் வணங்க ஆரம்பிக்கிறான். அவன் பண்ணக்கூடிய காரியம் என்னது? யோசிச்சு பாருங்க நீங்க. மக்களை ஆகர்ஷணம் பண்றான். இதனால அவளுக்கு ஆத்மலாபம் ஏதாவது உண்டா? பகவத் சரணாரவிந்தத்தை அடைவதற்கு ஏதாவது வழி உண்டா? ஒண்ணுமே கிடையவே கிடையாது. மக்களை மயக்கிறதுக்காக தவம் செய்வது என்பது பிரயோஜனம் இல்லை. தவத்தினுடைய சித்தி என்பது என்ன? பகவத் தரிசனத்திற்காக இருக்கணும். இவ்வளவு கஷ்டங்களை நாங்க பொறுத்துட்டு இருக்கோம். கை உடைஞ்சி, கால் உடைஞ்சி, மார்பு கூட்டை பிளந்து ராட்சசர்கள் எங்களை இந்த அளவுக்கு துன்புறுத்தி இருக்கிறார்கள் என்றால், அத்தனை துன்பத்தையும் நாங்கள் பொறுத்து கொண்டதுடைய காரணம் என்ன? தபோபலம் செலவழிந்து விடக்கூடாது. ஏன்னா நாங்கள் ராமா 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 ராமான ராமனையே தியானம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ராம தியானத்தினால எங்களுக்கு தபசித்தி வளர்ந்துட்டே இருக்கு. நாங்க பொறுமையா இருக்கோம். எங்களுக்கு கோபம் வந்து ஒருவேளை ராட்சசர்களை சபித்திருந்தோமேயானால், கொளுத்தி இருந்தோமேயானால் எங்களுடைய தபோபலம் செலவழிந்திருக்கும். எங்களுடைய தபோபலமானது செலவழிக்கப்பட்டிருக்கும். அப்ப எங்க தபோபலம் செலவழிந்து போயிடுத்துன்னா மறுபடியும் நாங்க தவம் பண்ணணும். எதுக்காக? ராமா, உன்னை சேவிப்பதற்காகவே நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த தபோபலத்தை நாங்க வேஸ்ட் பண்ணிட்டோம்னா உன்னுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். இந்த தபோபலத்தை நாங்கள் இழந்தோமேயானால் இன்னொருத்தருக்கு அனுகிரகம் பண்ணா தபசு வளருமே தவிர்த்து குறையாது. ஆனா இன்னொருத்தருக்கு சாபம் கொடுத்துட்டா தபசு குறைஞ்சு போயிடும். அப்ப நாங்களே எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணி ராட்சசர்களுக்கு சாபம் அளித்திருந்தால் வாஸ்தவம் தான், ராட்சசம் போயிருப்பான், நாங்களும் சௌக்கியமா இருந்திருப்போம். ஆனால் ராமா, உன்னை சேவிச்சிருக்க முடியாது. உன்னுடைய தரிசனம் கிடைச்சிருக்காரு. உன்னுடைய தரிசனத்தை நாங்க எழுந்திருப்போம். இப்ப ஏற்பட்ட உயர்ந்த ராம தரிசனத்தை நாங்கள் எழுந்திருப்போமே. அதனால்தான் வியஸ்த தண்டாவயம் ராஜல் ஜித குரோதா ஜிதேந்திரியா ஜித குரோதா ஜிதேந்திரியா ரக்ஷிதவ்யாஸ்த்வயா சஸ்வதே கர்ப்பபூதா தபோதனா. கஞ்சூஸ்ன்ற நாங்கள்லாம் கர்மிகள் சுவாமி. தவத்தை நாங்கள் சேமித்து வைத்துக் கொள்வோமே தவிர்த்து ஒரு பொழுதும் தவத்தை செலவழித்து விட மாட்டோம். தொய்யா சஸ்வத் ரக்ஷிதவ்யா, எப்பொழுதும் எல்லா காலத்திலும் நீதான் எங்களை ரட்சிக்கணும். தொய் ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்கைஹி தொய்சா ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமல்கைஹி இதி நிச்சிததி ஸ்ரயாமி நித்யம் ஹரே கருடசைல வாசினம் த்வாம். நீ எனக்கு ரட்சகன்றா, நீ எனக்கு ரட்சகனா இருக்கேன்னா வேற ஒருத்தர் எனக்கு ரட்சகர்கள் கிடையாது, காப்பார் யாரும் இல்லை கடல் வண்ணா. நீ என்னை ரட்சிக்கிறாய் என்றால் வேறொருத்தர் ரட்சகர்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னை ரட்சிக்க மாட்டேன் என்பதாக கைவிட்டாலும் அப்பொழுதும் மற்றவரிடத்துல போய் பிரயோஜனம் இல்லை. ராமா, ஜிதக்ரோதாக ஜிதேந்திரியாக தபோதனாக அந்த தவத்தை சேமித்து வைத்திருக்கிறோம் என்றோ. ஆகையினால் தான் உனக்காக காத்திருந்தோம், உன்னாலே நாங்கள் ரட்சிக்கப்படக்கூடியவர்கள் என்று மகரிஷிகள் சொன்னார். இப்ப வால்மீகிக்கு அதே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? தான் உத்தமமான ஒரு காவியத்தை எழுதணும். மனசுக்குள்ள எத்தனையோ எண்ணங்கள், 1000 சிந்தனைகள் அனைத்தையும் அவர் உள்ளுக்குள்ளே தேக்கி வைத்திருக்கிறார். அதுல ஒரு நல்ல மகாத்மாவுடைய சம்பந்தம் தனக்கு கிடைத்த அவருடைய அனுமதியின் மூலமாகத்தான் ராமகாவியத்தை ஏற்ற வேண்டும் என்று வால்மீகி காத்துக் கொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு தூரம் தவத்தை சேமித்து வைத்திருந்தவர் ஒரு சாபத்தில் தன்னுடைய தவத்தை தான் எழுந்து விட்டோமோ என்னும் பயம் அவருக்கு ஏற்பட்டு விட்டது. ஐயோ, சாபம் கொடுத்துட்டோமே. எதனால சாபம் கொடுத்தோம்? அதான் இப்ப தபோதனாகான்னு இவ்வளவு நான் இந்திரிய நிகிரகத்தை பெற்றவன்,
எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உடம்பு மேல புத்து கண்ணை கட்டித்து அப்படியே மொத்தமா புத்து மூடித்து அதையெல்லாம் பொறுத்து கொண்டவன் ஏன் இதை பொறுத்துக்கல? இது ஒரு சாமானியமான ஒரு நிகழ்வு தானே. ஒரு வேடுவன் என்பவன் அவன் கொடுந்தொழில் புரிபவன், அவனுடைய ஜாதி பிரயுக்தமான காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது பறவையை அவன் அடித்தான் என்றால் அதை பார்த்து நான் வெகுண்டெழுந்து சாபம் அளிக்க வேண்டிய அளவிற்கு என்னுடையதான காமக்ரோதங்கள் கட்டுக்கடங்காமல் போய்விட்டனவா? அப்படியானால் நான் நினைத்தபடி என்னால் இந்த ராமாயணத்தை எழுத முடியாமல் போய்விடுமோ என்ற வால்மீகியினுடைய பயம். அதான் விசேஷம். ஐயகோ, நான் செய்தது எவ்வளவு பெரிய தீவினை, இனி என்னால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்பதாக உள்ளுக்குள்ளே மருகினார் மகாத்மா. unbearable depression, unable to control him. Why I just lost my control. That's why I am now unable to control myself. That is the status of Valmiki அப்படிங்கிற. நான் எப்ப என் வசத்தை இழந்து அவனுக்கு சாபமளித்தேனோ அப்பொழுதே நான் என்னுடைய தவத்தை இழந்து விட்டேன். இனி நினைத்ததை செயல்படுத்தும் தவ வலிமை என்னிடத்தில் இல்லையே. மீண்டும் இந்த தவ வலிமையை சம்பாதிப்பதற்கு நான் எவ்வளவு ஆண்டுகள் தவம் செய்ய வேண்டுமோ தெரியவில்லையே. இது என்ன சோதனை. உண்மையில் நான் இவ்வளவு பதட்டமடைந்திருக்க கூடாது. அது தவிர மங்களகரமான ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்த கடைசியில் செத்து தொலை என்பதான ஒரு சாபத்தை அளித்து நான் என்னுடைய வாய் சுத்தியை கெடுத்துக் கொண்டேனே, என் வாக் சுத்தியை கெடுத்துக் கொண்டேனே என்றெல்லாம் சோகம் அவரை உந்தி தள்ளியது. இப்படியாக துன்பமும் துயரமும் உந்தித்தள்ள ஒரு வழியாக தன்னுடைய அருட்டானங்களை நாம் முடித்துக் கொண்டார். நாமெல்லாம் எப்படி இருப்போம்? நம்முடைய மென்டல் என்ன அப்படியேதான் ஏதோ தெரிஞ்சதை பண்ணிட்டு இருப்போம். அந்த மைண்ட் எதுவுமே அதுல ஈடுபடாது இல்லையா? நேற்று நடந்த சிஎஸ்கே மேட்சையே நினைச்சுட்டே சந்தியானம் பண்ணோம்னா சந்தியானத்துல கவுண்டிங் என்ன ஆகும்? வால்மீகி என்ன முடியல. வந்தா அங்க ஒரு சர்ப்ரைஸ் அவருக்கு. முதல்ல நாரதர் உபதேசம் பண்ணிவிட்டார். நாரதர் உபதேசம் பண்ணதை தான் மைண்ட்ல செட் பண்ணிட்டு போனார். நாரதருடைய உபதேசத்தை தான் மைண்ட்ல செட் பண்ணிட்டு போனார். அப்போ ஒரு மகாத்மா உபதேசம் பண்ணி அதனுடைய மைண்ட் செட் ஆலேன்றது அவருக்கு மன எவ்வளவு பெரிய வருத்தம் இருக்கும். எவ்வளவு பெரிய உபதேசம், எப்பேற்பட்டதான பாக்கியம். அந்த பாக்கியத்தை தான் பெற்றிருந்தும் தான் இழந்து விட்டோமே என்பதுதான் வால்மீகியுடைய வருத்தம். இவ்வளவு தூரம் நாரதர் அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கார். திரும்பி வரார். வந்தா அகைன் சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டா, பிரம்மதேவர் காத்துட்டு இருக்கார். மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவர்த்தேயம் சரஸ்வதி கிரி, கவலைப்படாதராப்பா, என்னுடைய அனுகிரகத்தினால்தான் உனக்கு இந்த வாக்கியமே வந்ததுன்னு. புரியலையே சுவாமி, சாபம் வரதெல்லாம் உங்களுடைய அனுகிரகமா? ஏதோ பிரம்மதேவர் வந்தார், அனுகிரகம் பண்ணார். அவருடைய அனுகிரகத்தினால எனக்கு தபஸ் சித்தி ஏற்பட்டது, அட்டாட்சர மந்திர சித்தி ஏற்பட்டது, துவய மந்திர சித்தி ஏற்பட்டது அப்படின்னா பெருமை வந்தது. பிரம்மதேவர் அனுகிரகம் பண்ணார். என்ன பண்ண? நான் எல்லாருக்கும் சாபம் கொடுத்தேன். எப்பேற்பட்ட பாக்கியம்னு சொல்லலாமோ? அபத்தம் இல்லையா? அசிங்கம் இல்லையா? பார்க்கிறவா என்ன நினைப்பா அப்படின்னாரு. அப்பா, நீ சொன்ன அர்த்தமானது துரர்த்தம் இல்ல, சதர்த்தம். நீ நினைக்கிற மாதிரி நீ சொன்ன வாக்கியமானது தப்பான வாக்கியம் இல்லை, யாருக்கும் நாசத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம் இல்லை. இது எல்லாமே உயர்ந்த வாக்கியம் தான். என்னுடைய அனுகிரகத்தினால்தான் ஏற்பட்டது. இது பெருமாளுக்கு மங்களம், மங்களாசாசனம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்பதாக பெருமாளுக்கு மங்களத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் அப்படின்னு வால்மீகிக்கு ஆஸ்வாசம் ஏற்பட்டது. வால்மீகி அம்மாடான்னு மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ஏன்னா இந்த மாதிரி சமயத்துல பெரியோர்களுடைய உயர்ந்ததான சம்பந்தம் தான் நமக்கு மனசுல ஒரு சாந்தியை உண்டாகும். நமக்கு அன்பார்ச்சுனேட்லி இப்பெல்லாம் பெரியோர்களுடைய சம்பந்தமே கிடைக்கிறது ஒன்லி த்ரூ பை த வர்ச்சுவல் சம்பந்தம். அதுக்கு மேல நம்ம பெரியோர்களை நம்புறதே கிடையாது. அவ 2 வார்த்தை சொன்னா நாம 10 வார்த்தையை கூகுள்ல போய் தேடி சர்ச் பண்ணி பெரியோர்கள் சொன்னது சரியா தப்பான்னு கூகுள்ல போய் வெரிஃபை பண்றோம். எந்த அளவுக்கு நாமெல்லாம் எந்த அளவுக்கு அந்த பெரியோர்களுடைய வார்த்தையை புறக்கணித்து இந்த கூகுளுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும். We are getting confirmation only through by the Google, not by the ஆச்சாரியன். அவர் மூலமா வரக்கூடிய வார்த்தையை கூட நம்ம ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. நாரதர் உபதேசம் பண்ணார். நாரணன் விளையாட்டை எல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி பகவான் கம்பன். நாரணன் விளையாட்டை எல்லாம் நாரத முனிவன் கூற, நாரணனுடைய விளையாட்டு இல்லையா? பெருமாளுடைய விளையாட்டு இல்லையா? வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜேன்னு அந்த பெருமாள் அவதாரம் பண்ணினானே, நாரத முனிவன் கூற
ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி பகவான். ஆரண கவிதைன்னு அர்த்தம் வேற கவிதை. வேதமே இங்கே வால்மீகியினுடைய முகாரவிந்தத்திலிருந்து ராமாயணமாக அவதரித்தது என்று அந்த ராமாயணத்தினுடைய பெருமை சொல்லப்படுகிறது. அதன் மகிமையை காண்பித்தார். இப்ப நன்னா எழுதியாயிடுத்து, புஸ்தகம் ரெடி ஆயிடுத்து, புஸ்தகம் ரெடி ஆயிடுத்து. அந்த புஸ்தகத்தை பிரச்சாரம் பண்ணணும். எங்க பிரச்சாரம் பண்றது, யார் மூலமா பிரச்சாரம் பண்றது, எப்படி பிரச்சாரம் பண்றது? இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயமே சம்பிரதாயத்துல பிரச்சாரம் என்பதாகத்தான் பெரிய ப்ராப்ளம். காமார்த்த குண சம்பன்னம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம் சயதா கதிதம் பூர்வம் நாரதேன மகர்ஷிணா ரகுவம்சஸ்ய சரிதம் சகார பகவான் ரிஷிஹி. நீ என்ன வேணுமோ உனக்கு அது கிடைக்கிறது ராமாயணத்துல அப்படின்னு. மமாபி தத் பூதிகரம்னர் ராமன் சொன்னார். பிரிந்திருந்த என்னுடைய குடும்பமே ராமாயணம் கேட்டா தான் ஒன்னா சேர்ந்ததுனர். காமார்த்த குண சம்பன்னம் காமார்த்த குண சம்பன்னம் தர்மார்த்த குண விஸ்தரம். தர்மம் அர்த்தம் காமம் என்பதாக எல்லாமே ராமாயணத்தில் இருக்கு. தர்மம் அர்த்தம் காமம் என்பதாக நீ விரும்பக்கூடிய எல்லாமே ராமாயணத்தில் இருக்கு. காமார்த்த குண சம்பன்னம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம். சமுத்திரத்திற்கு ரத்னாகரன்னு பேரு. சமுத்திரத்துல அப்படியே ரத்னங்கள் கொட்டி கிடக்கிறது. எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? எல்லாருக்கும் புரியுமா? அஸ்மத்தேசிக சம்பிரதாய ரஹிதைஹி அத்யாபி நாலக்ஷிதான சுவாமி தேசிகன். நம்முடைய சம்பிரதாயத்தை சேர்ந்த பெரியோர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் தெரியாதுன்னு. ராமாயணத்துடைய பெருமையும் அப்படித்தான். ஸ்ரீவைஷ்ணவனா பிறந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை ரசிக்கிறதுன்றது ஒரு தனி ரசனை. சமுத்திரமிவ ரத்னாட்யம். சமுத்திரத்தை பார்த்த உடனே அதுல இருக்கிற ரத்தம் தெரிஞ்சிருமா? அந்த சமுத்திரத்துல இருக்கிற ரத்தங்களையும் முத்துக்களையும் நாம எடுத்துட்டு வந்துட முடியுமா? முடியாதுல்ல. அதுக்குள்ள முழுகணும். முழுகினாலே எல்லாருக்கும் கிடைச்சிருமா? கிடைக்காது. காமார்த்த குண சம்பன்னம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். சர்வஸ்ருதி மனோகரம். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ? அற வேண்டா விருப்பா கேட்டா கூட எப்படி இருக்கு? தந்திரி இலகிய சமன்விதம்னு அழகா எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. தேன் வந்து பாயுது காதிலே என்பதாக இருக்காம். சயதா கதிதம் பூர்வம் நாரதேன மகர்ஷினா. முழுமையாக நாரதனாலே எவ்விதமாக உபதேசிக்கப்பட்டதோ. சயதா கதிதம் பூர்வம் நாரதேன மகர்ஷினா ரகுவம்சஸ்ய சரிதம் சகார பகவான் ரிஷிஹி. ரகுவம்சத்தினுடைய உயர்ந்த சரித்திரத்தை செய்து முடித்தார் மகர்ஷி. புஸ்தகம் எழுதியா எடுத்து, புஸ்தகம் எழுதியா எடுத்து. ஆனா எழுதின புஸ்தகத்தை யாருகிட்ட கொடுத்து பிரச்சாரம் பண்றது, எங்க பிரச்சாரம் பண்றது, யார் எடுத்துட்டு போவா? இன்னொன்னு யாருகிட்ட வேணா கொடுத்துட்டாலாமா இந்த புஸ்தகம் அப்படின்னா? இப்ப எல்லாம் டவுன்லோட் பிடிஎஃப் 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 அப்படி கிடைச்சிடும். நாங்கெல்லாம் வாசிக்கிற காலத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு திலகருடைய வியாக்கியானம், கோவிந்தராஜருடைய வியாக்கியானம் அப்படின்றதாக சொல்லி பல வியாக்கியானங்கள்லாம் புஸ்தகம் கிடைக்காது. வாங்கறதுக்கும் சக்தி கிடையாது, சாமர்த்தியம் கிடையாது. அதாவது அந்த புஸ்தகங்கள்லாம் விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு வசதி கிடையாது. அதுக்காக எங்க பெரியவாழ்கிட்ட புஸ்தகம் இருக்குன்னா அந்த புஸ்தகத்தை போய் வாங்கி அவ கூட அப்ப கொடுத்துட மாட்டான். ஏன்னா புஸ்தகம் வனிதா வித்தம் பரஹஸ்தம் கதம் கதம்னு புஸ்தகமா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் கையில போயிடுதுன்னா போனது தான் திரும்பியே வராது. ஒருவேளை அப்படியே திரும்பி வந்தாலும் உருப்படியா வராது. இவ்வளவுதான் அதிகமான அதில் விஷயங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டியது அவரவர்கள். அதான் அங்கேயே உட்கார்ந்து அந்த புஸ்தகத்தெல்லாம் எழுதிக்கிறது. அப்பெல்லாம் இந்த ஜெராக்ஸ் டக்கு டக்குன்னு ஸ்கேன் பண்றது, சிடி இது இந்த கேம் ஸ்கேனர், அடோப் ஸ்கேனர் அப்படின்னு பச்சக்குன்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல பிடிஎஃப் இருக்குமா? கிடையாது. புஸ்தகம் சிரமப்பட்டு சம்பாதித்தவனுக்குத்தான் அந்த புஸ்தகத்தினுடைய அருமை தெரியும். நகி வந்தியா விஜானாதி குர்வியும் பிரசவ வேதனான்னு பிள்ளை பிறக்காதவளுக்கு பிரசவ வலியை குறித்ததான விஷயம் எப்படி தெரியும்? பிள்ளை பேரற்றவளுக்கு பிரசவம் என்பதாக அதனுடைய வலி பத்தி அவளுக்கு எப்படி தெரியும்? தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? இதை யாருகிட்ட கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம்? இத
அனுபவிக்கிறவா அனுபவிக்கணும், அனுபவிச்சு சொல்லணும். வெறும போய் உபன்யாசம் பண்றேன் அப்படின்றதுக்கோசரம் வெறும உபன்யாசம் பண்ணா பிரயோஜனம் இல்லை. பரவாகுட சுவாமி ரொம்ப அழகா ஒரு கதை சொல்லுவார். பெரிய சுவாமி ரொம்ப ரசமான கதை. ஒரு ஊர்ல ஒருத்தர் ராமாயண உபன்யாசம் பண்ணாராம். வருஷா வருஷம் அவர் தான் ராமாயண உபன்யாசம் கூப்பிடுவான். அந்த ஒரு சபை இருக்கோ இல்லையோ, அந்த சபையில கணக்கெல்லாம் எழுதுவா. அந்த சுவாமி ட்ரெயின்ல வந்தார், பஸ்ல வந்தார், இல்லைன்னா ஃபிளைட்ல வந்தார், கார்ல வந்தார், அவர் ஸ்டே பண்ணார், அவருக்கு கூட தலிகை பண்ணி போடுறதுக்கு ஒருத்தர் தலிகை பண்றவர் வந்திருந்தார். அப்புறம் அவருக்கு இந்த சாமான் அந்த சாமான் வாங்கி கொடுத்த, பவுடர் வாங்கி கொடுத்தா, சோப்பு வாங்கி கொடுத்தா, எண்ணெய் வாங்கி கொடுத்தா, சீப்பு வாங்கி கொடுத்தேன் அப்படிலாம் கணக்கில் எழுதுவார். அதே மாதிரி நேத்திர புஷ்பம் என்பது 10 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். நேத்திர புஷ்பம் 10 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கோம் கணக்கு. வருஷா வருஷம் ஆடிட்டிங் நடந்துட்டே இருக்கு. கரெக்டா ஆடிட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு வருஷம் ஒரு ஆடிட்டர் கேட்டான், என்ன சார் இது நேத்திர புஷ்பம்னு போட்டிருக்கேன், என்னது அதுன்னு கேட்டான். சோப்பு புரிஞ்சிருத்து, சீப்பு புரிஞ்சிருத்து, இட்லி வடை சாம்பார்லாம் புரிஞ்சிருத்து, ஆனா நேத்திர புஷ்பம்னா என்னது புரியலையே அப்படின்னு. அவர் சொன்னார், தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த சுவாமி வந்து தான் செலவழிச்சதுக்கெல்லாம் எங்ககிட்ட லிஸ்ட் எழுதி கொடுப்பார், பவுச்சர்ல கைது போடுவார், நாங்களும் அப்படியே போடுவோம். அவர் நேத்திர புஷ்பம் 10 ரூபான்னு போட்டிருப்பார், நேத்திர புஷ்பம் 10 ரூபான்னு போட்டிருப்பார். அது என்ன ஏதுன்னு நானும் இதுவரை கேட்டது இல்லைன்னு. சரி கேளுங்க, ஒரு கியூரியாசிட்டி தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுக்கும் ஆடிட்டிங்கும் இன்னும் சம்பந்தம் இல்லை. இந்த 10 ரூபாயை வச்சு நாம என்ன பண்ண போறோம்? அதோட நேத்தோட மார்ச் 31 இயர் எண்டிங் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனாலும் டியூ டு கியூரியாசிட்டி, என்ன அந்த நேத்திர புஷ்பம், அது போய் கேளுங்களேன் அப்படின்னு. அவர் ஒரு நாள் செக்ரட்டரி அந்த சுவாமிக்கு ஃபோன் பண்ணி, அடியே என்ன சமாச்சாரம், சௌக்கியமா இருக்கிறான், இந்த வருஷம் ராமாயணம், அடுத்த வருஷம் ராமாயணம், சுவாமி தான் அவசியம் வரணும். அதுக்கு நான் ஆஹா வரேன், பேஷா வரேன், கட்டாயம் வரேன். எனக்கு ஒரு சின்ன விஷயம், சுவாமி மாசம் மாசம் எழுது, இந்த வருஷா வருஷம் ஒரு எழுதும், ஒரு ஸ்லிப் எழுதும் இல்லையோ, செலவெல்லாம் போட்டு நேத்திர புஷ்பம்னு எழுதிருப்பீரே, என்ன அர்த்தம் அப்படின்னு. அதுக்கு அந்த சுவாமி சொன்னார், ஒண்ணுமில்லடாப்பா, பச்சைக்கல் பூரம். பச்சைக்கல் பூரமா? பச்சைக்கல் பூரம் எதுக்கு அப்படின்னாரு. ஒண்ணுமில்ல, நீங்கெல்லாம் ராமாயணத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பேன், அப்படியே உருக்கமா சொல்லணும், உருக்கமா சொல்லணும். ராமாயணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்படியே கேட்கிறவாளுக்கெல்லாம் மனசு அப்படியே உருகணும். தத்கீத ஸ்ரவணைகாக்ராம் சம்சத ஸ்ருமுகி பவோ ஹிமனிஷந்தினி பிராதா நிபாதேவ வனஸ்தலி. காளிதாசன் பேசினான். அப்படியே அந்த பிள்ளைகள் 2 பேரும் லவகுஷர்கள் கானம் பண்ணிடும் பொழுது தத்கீத ஸ்ரவணைகாக்ராம் சம்ஸ்ரத ஸ்ருமுகி பவோ, அந்த பரிஷத் அங்க இருக்கிற அத்தனை பேர் கண்ட கண்ணீரோட பெருகி இருந்தார்கள். எப்படி இருந்தது நேர்? பின்மாலை வேளையில் பனித்துளி சொட்டும் பொழுது காற்றில்லாத மரங்கள் எப்படி இருக்குமோ அது போன்ற அந்த சபையோர்கள் லவகுஷர்கள் செய்த காலத்தினாலே அப்படியே மனம் உருகி கண்களில் கண்ணீர் பெருக நின்று அதை ரசித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு. அப்படி ராமாயணம் உருக்கமா வருது. ராமாயணத்துடைய பாவம் அப்படி இருக்கு. அந்த உருக்கிறது உடம்ப, மனச. அவ்வளவு உருக்கமான கட்டங்கள் எடுத்து உபன்யாசம் பண்ணுவனோ இல்லையோ, பண்ணச்சே நான் என்ன பண்ணுவேன், அந்த உபன்யாசத்துக்கு வரச்சவே அன்னைக்கு சீதாவியோகம், ஜட்டாயு மோட்சம், சீதையருடைய அக்னி பிரவேசம், அந்த மாதிரி சில கட்டங்கள் உண்டோ இல்லையோ, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தசரதனுடைய விலாபம், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அப்படியே சபையோட அட்ராக்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுவேன், இந்த கண்ணில் கொஞ்சம் உண்டு அந்த பச்சைக்கல் பூரத்தை தடவின்னு வந்துருவேன். நேத்திர புஷ்பம் பச்சைக்கல் பூரத்தை அப்படி தடவின்னு வந்துருவேன். தடவின்னு வந்தேன்னா கொஞ்ச நேரம் ஆக ஆக அப்படியே என் கண்ணில ஜலம் பெருகுமா, அப்படின்னு கண்ணை தொடச்சு நான் சொல்லச்சே நீங்களும் என்ன பண்ணுவேன், ஆஹா இந்த சுவாமி பாரு அப்படியே பாவத்தோட சொல்ற, அப்படியே கண்ணில இருந்து தாரதாரியா கண்ணீர் பெருகிறதுன்னு அந்த உருக்கத்தை பார்த்து நீங்களும் உருகி போவேள். 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா எனக்கு சம்பாவனை பண்ணுவேள். அதனால 10 ரூபாய் பச்சைக்கல் போற சாமானது அப்படின்னு. நேத்திர புஷ்பம். ఆత్మశుద్ధి లేని ఆచారమదియేల్ చిత్తశుద్ధి లేని శివపూజ లేదరా భండశుద్ధి లేని పాకము లేదరా నా వేమన పద్యத்துல. ஏண்டா ஆத்மால சுத்தி இல்ல ஆச்சாரமா இருந்து என்ன பிரயோஜனம்? சித்தத்துல சுத்தி இல்ல நான் சிவ பூஜை பண்றேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? பாத்திரத்தை சரியா தேய்க்காம அதுல தலிகை பண்ணா அந்த பாத்திரத்துல பண்ண தலிகை என்ன ஆகும்? ராமாயணத்தை ரசிக்கணும், ராமாயணத்தை ரசிக்கணும்னா உள்ள உருக வேண்டாமா? அப்படியே தானா உருக வேண்டாமா? அதுக்காக ஒரு சம்ஸ்காரம் பண்ணிப்பாளா? ஆர்டிபிஷியலா ஒண்ணுவாளா? கண்ணுன்னு ஜலம் வரத்துக்கோசரம் ஒரு 10 ரூபாய்க்கு பச்சைக்கல் பொருத்த வாங்கி கண்ணில் தடவி வந்தா என்ன பிரயோஜனம்? அதை ரசிச்சு சொல்லக்கூடியவனா இருக்கணும் சுவாமி. பாவுகாகனர்
ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று அப்படியே பாவசுத்தியா வர வேண்டாமா? ரசிக்க வேண்டாமா? வால்மீகிக்கு எத்தனையோ சிஷ்யர்கள் இருக்காளே அப்படின்னார். இருக்கட்டுமே சுவாமி, எத்தனை பேர் இருந்தா என்ன? இதை கொடுத்து இதை கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணணும். அதுவும் பிரச்சாரம் எப்படி பண்ணணும்? எப்பேற்பட்ட இடத்துல பண்ணணும்? யோசிச்சுருக்கார் அந்த பிரச்சாரம் பண்றதுக்கு. அந்த சமயத்துல வால்மீகி இந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்ணி முடிச்சு விட்டார். அதை யாருகிட்ட கொடுக்கலாம், யார் மூலமா பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கார். அங்க 2 பேர் வரா. तस्य चिन्तयमानस्य महर्षेः भावितात्मनः अगृणीतां ततः पादौ मुनिवेशौ कुशीलवौ उपगतौ मिलितपरस्परोपमौ विचक्षणौ विविध नरेन्द्रलक्षणौ कुशीलवौ कुशलवनाम गायकौ श्रुति मधुर स्वरान्वितौ. போஜமகாகவி சம்பூர்ண பேசுவான். ஒரே மாதிரி இருக்காளாம், பார்த்தா எப்படி இருக்காவாளாம். இமௌ முனி பார்த்திவ லக்ஷணான்விதௌ. பின்னாடி அயோத்தியா நகரத்து பசங்கள்லாம் பேச போற, ஜனங்கள்லாம் பேச போறா. ஐயா, அங்கே சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய ராமனுக்கும் இந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னன்னா வயசுதான் வித்தியாசமா இருக்கே தவிர்த்து மற்றபடி எல்லாம் நடை உடை பாவனைன்னு இந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜின்றால எல்லாம் ஒன்னா வருதுன்றாமா. எல்லாம் ஒன்னா வருதாம். அக்ரணிஹீதாம் ததஃ பாதௌ முனிவேஷௌ குஷீலவௌ. பார்த்தா முனிவர்கள் மாதிரி இருக்கா, ஆனா ஒரு கம்பீரம். ராஜரிஷி தேவ பிரதிபவுனர். எங்க ஆஞ்சநேய சுவாமி கிஷ்கிந்தா காண்டத்துல முதல்ல ராமனை பார்க்கும் பொழுது, யாரு நீங்க? ராஜரிஷி தேவ பிரதிமௌ, ராஜாவை போல இருக்கேள், போட்டு இருக்கிறது ரிஷியுடைய வேஷம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தெய்வாம்சமானது ஒளிந்து கொண்டிருக்கிறது. ராஜ ரிஷி தேவ பிரதிமௌ அப்படின்னு ராமலட்சுமணர்களை பார்க்கும் பொழுது அந்த மாதிரி இந்த 2 பிள்ளைகளை பார்த்தா முனிவர்கள் மாதிரி இருக்கா, ஆனா ஒரு ராஜலட்சணம் தெரியுது, ஒரு கம்பீரியம் தெரியுது. ஆச்சாரியன் இடத்துல வரா, வந்து சேவிக்கிற ஆச்சாரியனை பார்த்து என்ன நியமனம்னு. இப்படித்தான் வால்மீகிக்கு பிளாஷ்பேக். எங்க தெரியுமோ இல்லையோ, விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணம் பண்ணிட்டு, விஸ்வாமித்திர சித்த ஆசிரமத்துல யாக சம்ரக்ஷணம் பண்ணினார். அப்படி விஸ்ராந்தமா உட்கார்ந்து இருக்கார். அங்கிருந்து வந்தா 2 பேர் வரா, வந்து சேவிக்கிறா விஸ்வாமித்திர. சேவிச்சு இமௌஸ்ம முனிஷார்தூல கிங்கரௌ சமுபஸ்திதௌ ஆக்ஞாபயயதேஷ்டம் வை சாசனம் கரவாவதே. இமௌஸ்ம முனிஷார்தூல. மகர்ஷிகளில் சிரேஷ்ட தவறு ஷார்தூல சப்தம். வால்மீகி ராமருக்கு ஷார்தூல சப்தம் போட்ட மாதிரி விஸ்வாமித்திற்கு ஷார்தூல சப்தம் போட்ட. இம உஸ்ம முனிஷார்தூல கிங்கரௌ சமுபஸ்திதௌ. உமக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான, உமக்கு குற்றேவல் செய்யக்கூடியதான, உம்முடையதான வேலைக்காரர்கள் 2 பேர் வந்திருக்கோம். யார் சொல்லுவா? விஸ்வாமித்திர உள்ள முருகிறது. ராமா, ஒன்ன உபாசிப்பதற்காக, யஜ்ஞ புருஷனான ஒன்ன ஆராதிப்பதற்காக, யஜ்ஞோவை விஷ்ணு விஷ்ணுர்வை யஜ்ஞா என்றதாக, சர்வகர்ம சமாராத்தியம் சர்வகாம பலப்பிரதன் என்பதாக உன்னை ஆராதிப்பதற்கு நான் வந்தேன். ஆனால் எனக்கு முன்பாக கை குவித்துக் கொண்டு என்னுடைய கட்டளை எதிர்பார்த்து நீ காத்திருக்கிறாயா பிரபோ தேவதேவா சர்வேஸ்வரா என்று விஸ்வாமித்திரர் அங்கே அவனை புகழ்ந்தார். அந்த மாதிரி இங்க வால்மீகி பக்கத்துல வந்து நிக்கிறாளாம் 2 பேர். கைய கூப்புறா. அக்ரணீதாம் ததஃ பாதௌ முனிவேஷோ குஷீலவோ. இப்பெல்லாம் பிள்ளைகள்லாம் வந்ததுன்னா என்ன மாமா என்ன சொல்றேன் அப்படின்னு 2 பக்கம் ஜோபில கையை விட்டுண்டுதான் பேசுறதை தவிர்த்து யாராவது குனிஞ்சு வணங்கி விழுந்து சேவிக்குமோ? அந்த பாவம் உண்டோ? கிடையாது. குஷிமிஷ்டும் உபாராயலவம் செய்வது சத்விஜா வால்மீகி பிரததௌதாபியாம் ரக்ஷாம் பூத விநாசினி. ஒருத்தருக்கு லவன்னு பேரு, ஒருத்தருக்கு குஷன்னு பேரு. வால்மீகி தான் பார்த்து பேர் வச்சார். வசிஷ்டர் 4 பிள்ளைகளுக்கு பேர் வச்சார், வால்மீகி 2 பிள்ளைகளுக்கு பேர் வச்சார். உடனே வால்மீகிக்கு மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. சது மேதாவினோ திருஷ்டுவா வேதேஷு பரிநிஷ்டிதோ வேதோபபிரம்மணார்த்தாய தாவக்ராஹயத பிரபு. என்ன சுவாமி ஒரே சம்ஸ்கிருத ஸ்லோகமா சொல்லிட்டே இருக்கேன்னு நினைப்பேள். ஆனா ஒண்ணு தெரியுமோ, மூலம் சொல்லாமல் ராமாயண உபன்யாசம் பேசினால் அது வெட்டி பேச்சது.
வெறும் ஸ்டோரி டெல்லிங் இல்லைங்க, மூலம் பேசணும். ஏன்னா அமிர்தம் மதுரம் மதுராட்சரம். அந்த அந்த மூலத்தை வச்சுட்டு சொல்லச்சே தான் ஒரு ஆனந்தம். அந்த மூலத்தினால பேசும் பொழுதுதான் ஒரு ஆனந்தம் ஏற்படும். மதுரம் மதுராட்சரம் சது மேதாவினோ திருஷ்டுவா. பார்த்தா 2 பேரும் எப்பேற்பட்டவர்கள்? வால்மீகியுடைய சிஷ்யர்கள், மேதாவிகள், கர்ப்பஸ்ரீமான்கள். கர்ப்பஸ்ரீமான்கள் எதனால கர்ப்பஸ்ரீமான்கள்? சீதை வால்மீகியுடைய ஆசிரமத்துல பிரசவிச்சா இந்த 2 குழந்தைகளை. பூரண கர்ப்பவதியான சீதையை லக்ஷ்மணன் காட்டுல கொண்டு விட்டுட்டு போயிட்டான். அது சரியா தப்பா அப்புறம் விசாரம் பண்ணிப்போம். பூரண கர்ப்பவதியான சீதையை கொண்டு காட்டுல விட்டுட்டு போயிட்டான் லக்ஷ்மணன். அப்ப வால்மீகி தன்னுடைய ஆசிரமத்துல சீதையை வைத்திருக்கிறார். அந்த சீதை கர்ப்பவதியா இருக்கச்சே, இந்த 2 குழந்தைகள் வயிற்றுல இருக்கே, அப்ப சீதை கர்ப்பவதியா இருக்கச்சே வால்மீகி ராமாயணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப அந்த குழந்தைகள், கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் ராமாயணம் கேட்கிறது. கர்ப்பத்துல இருக்கக்கூடியதான குழந்தைகள் ராமாயணம் கேட்கறது. ஐபேட் வச்சுட்டு விளையாடல, ஆண்ட்ராய்டு வச்சுட்டு உட்காந்து அது பேசல. என்ன பண்ணித்தான்? அந்த கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைகள் ராமாயணம் கேட்டுதுங்க. அதனால்தான் கர்ப்பஸ்ரீமத்துவம். கர்ப்பிணி பெண்கள்லாம் உயர்ந்த ராமாயண பாராயணங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து அந்த ராமாயணத்தை கேட்க வேண்டும். வழக்கமே போயிட்டு இருக்கு. இப்ப வெள்ளியே போயிட்டு, இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுது. எத்தையோ பார்த்துட்டு இருக்கா, எத்தையோ பேஷண்ட் இருக்கா, எதையோ சொல்லிட்டு இருக்கா. கேட்டா எங்களுக்கு எல்லாமே தெரியும் சுவாமி, அதுக்கு மேல எங்களுக்கு கூகுள் ஆச்சாரியன் இருக்கார், அவர் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி வச்சிருவார் அப்படின்ற நம்மள பயமுறுத்துறார். சது மேதாவினோ திருஷ்டுவா வேதேஷு பரிநிஷ்டிதோ. மேதாவிகள் மட்டும் இல்ல, வித்யாபியாசம் பண்ணினவர்கள். சில பேர் மேதாவிகளா இருப்பாங்க, ஆனா வித்யாபியாசத்துக்கு வரவே மாட்டா. அவளுக்கு ஞானம், அதாவது நல்ல சூக்ஷ்ம கிரகணம் இருக்கும், ஆனால் விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கவே மாட்டான். விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படவும் மாட்டா. எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மனோபாவத்தில் இருப்பா. சத்து மேதாவினோ திருஷ்டுவா வேரேஷு பரிநிஷ்டிதோ. நன்கு அத்தியனம் பண்ணினவர்கள், பூர்ணமான அத்தியனம் பண்ணினவர்கள். ஏன்னா ராமாயணம் சொல்லணும்னு சொன்னா வேதத்துல நல்ல பிரவೃತ್ತಿ இருக்கணும். ரேபம் என்பது ரிக்வேதத்தை காண்பிக்கிறது, மகாரம் என்பது சாமவேதத்தை காண்பிக்கிறது, யகாரம்ன்றது யஜுர்வேதத்தை காண்பிக்கிறது, நகாரம்ன்றது அதர்வண வேதத்தை காண்பிக்கிறது. 4 வேதத்தினுடைய சாரம் ராமாயணம்னு சொன்னா, அப்ப அந்த ராமாயணத்தை சொல்லக்கூடியவன் வேதத்தில் பிரவೃತ್ತಿ இருக்கணும், வேதத்துல பிரவೃತ್ತಿ இருக்கணும். அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. சது மேதாவினோ திருஷ்டுவா வேதேஷு பரிநிஷ்டிதோ வேதோபபிரம்மணார்த்தாய வேதோபபிரம்மணார்த்தாய வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதம் தானே ராமாயணமா வந்திருக்கு, வேதம் தானே ராமாயணமா இங்க வந்திருக்கு. அப்ப வேதம் அறிந்தவன் என்றோ ராமாயணத்தை சொல்ல முடியும். வேதோபபிரம்மணம் என்பதாக பெயர். வேதோபபிரம்மண குதூஹலினா நிபத்தம் விஸ்வம்பரா ஸ்ருதி பவேன மஹர்ஷிணாயத் வியாசேன யச்ச மதுசூதன பாத ரக்ஷே தேசக்ஷுஷி தொதனுவாவம் அவேக்ஷிதும் நஹான தேசிகன் பாதுகா சகஸ்ரத்துல. வேதோபபிரம்மண குதூஹலினா நிபத்தம். வேதத்தின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் விவரணம் செய்வதில் அத்தியந்தம் குதூகலத்தை உடையவரான வால்மீகியினாலே அருளி செய்யப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணம் என்பது பொருள் அதற்கு. அதுதே போன்று பாரதம் பஞ்சமோ வேதா வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே விஸ்வம்பரா ஸ்ருதி பவேன மஹர்ஷிணாயத் வியாசேன யச்ச மதுசூதன பாதரக்ஷே தேசக்ஷுஷீனர். ஒரு பக்கம் ஸ்ரீமத் ராமாயணம், ஒரு பக்கம் என்ன மகாபாரதம். இந்த 2 கண்ணால நாங்க பார்க்கக்கூடிய பார்வை என்ன? ஒரே பரம்பொருளான சிவபதியான ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு. தேசக்ஷுஷி தொதனுபாவம் அமேக்ஷிதம். அது பாதுகையுடைய பிரபாவம், அதனால பெருமாளுடைய பிரபாவம். அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த விஷயத்தை. தன்னிடத்தில் வந்து வணங்கி இருக்கக்கூடிய 2 சிஷ்யர்களை பார்த்த உடனே ஆனந்தம் மகர்ஷிக்கு உள்ளத்திலே பொங்குகிறது. ஆச்சாரியனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு நாம நிறைய சம்பாவனை பண்றோம்னா அப்படியா சந்தோஷம், அவ்வளவுதான். உமக்கு கை கால அமைக்க விடுற சுவாமினர், அப்படியா சந்தோஷம், அவ்வளவுதான். சுவாமி நீர் சொல்லி வைத்ததான விஷயத்தை நான் அடுத்த சந்ததிகளுக்கு சென்று பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உம்முடையதான வித்தியை அடியேன் பெற்றேன் அல்லவா, அந்த பெற்ற வித்தியை நான் எல்லோருக்கும் விநியோகித்துக் கொண்டிருக்கிறேன் சத்பாத்திரங்களில் என்றால் ஆச்சாரியனுக்கு அதை காட்டிலும் மோட்சானந்தம் வேறு எதுவும் கிடையாது. அதான் ஆச்சாரியர்கள் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பாளை தவிர்த்து இந்த வெட்டியான தட்டு தாம்பாளத்தை அவர்கள் எதிர்பார்ப்பதே கிடையாது. அது நமக்கு பெரிய விஷயமா இருக்கலாம், கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறோம், அது வேற விஷயம்.
सतु मेधाविनो दृष्ट्वा वेदेषु परिनिष्ठितौ वेदोपब्रह्मणार्थाय तावग्राहयत प्रभु. உத்தமமான இந்த வேதத்துடைய அர்த்த விசேஷத்தை இவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்னும் காரணத்தினாலே என்ன பண்ணார் அவர்? ஆனந்தமயமான இந்த பிள்ளைகளை பார்த்த உடனே சந்தோஷம் அடைந்த மகரிஷியானவர் அவர்களை கூப்பிட்டார். பிள்ளைகளா, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தர போறேன் அப்படின்னார். அடியன் சுவாமி காத்துட்டு இருக்கிறோம் நாங்க. அப்பதான் ஒரு விசேஷம் வந்தது. என்னன்னு, சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான் அஸ்வமேத மகாயஜ்யம் செய்து கொண்டிருக்கிறார். வால்மீகி மகர்ஷியும் அவருடைய சிஷ்ய பிரசிஷ்யர்களும் அனைவரும் வந்து இந்த மகோன்னதமான யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக இன்விடேஷன் வருது. இதை காட்டும் சோபனமான ஒரு சமயம் உண்டோ ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்றதுக்கு? That shows the good woman அப்படின்னாரு. ஆஹா, ராமாயணத்தை எங்க அரங்கேற்றம் பண்றது அப்படின்னு கேட்டா, ராமபிரானுடைய சன்னிதானத்துல, அதுவும் யாகத்துல, யஜ்ஞோ வை விஷ்ணு விஷ்ணுர் வை யஜ்ஞா என்பதாக யாகத்தில் தான் அவதரித்தான். ஏதஸ்மின்னந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதிஹி சங்க சக்கர கதாபாணிஹி பீதவாசா ஜெகத்பதிஹி என்பதாக அந்த பரமாத்மா அவதரித்ததே யாகத்தில் தானே. உத்தரவேதிக்குள்ளே உரித்தார் வந்தார் உம்பரு தொழும் கடலுடையார் வந்தார் தாமே என்று பெருமாள் ஆவிர்வவித்தான் அல்லவா. அப்பேற்பட்டதான உயர்ந்த இன்விடேஷன் ராமபிரான் யாகம் பண்றார். நீங்க எல்லாம் வரணும் மகரிஷே, உங்களுடைய சிஷ்ய பிரசிஷ்யால் எல்லாரும் அழிச்சுன்னு வர வேண்டியது. நல்ல சமயம் பிள்ளைகளே, உங்க 2 பேருக்கும் உபதேசம் பண்ண போறேன். ராமாயணத்தை உபதேசம் பண்ண போறேன். அந்த ராமாயணத்தை நீங்க நன்னா தெரிஞ்சுக்கணும். இதை எடுத்துட்டு போய் ராமபிரான் இப்பொழுது அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருக்கிறார். உயர்ந்ததான அந்த யாக சாலையில் நீங்கள் இதனை பிரச்சாரம் செய்ய வேண்டியது, அரங்கேற்றம் செய்ய வேண்டியது அப்படின்னு. போருமே, இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. வேற பாக்கியம் உண்டா லோகத்துல? விருத்தம் ராமஸ்ய சரிதம் விருத்தம் ராமஸ்ய சரிதம் கிருதிஹி வால்மீகி தௌ கின்னரஸ்வனௌ கிம் தேன மனோஹர்த்தும் மலம் ஸ்யாதாம் ஹி ஸ்ருண்வதாம் விருத்தம் ராமஸ்ய. சரித்திரம் எது? ராமனுடைய சரித்திரம். விருத்தம் ராமஸ்ய கிருதிஹி வால்மீகி. யார் எழுதினா? வால்மீகே கிருதிஹி. வால்மீகி அதை கம்போஸ் பண்ணிருக்கார். தௌ கின்னரஸ்வனௌ, அற்புதமா பாடக்கூடியவர்கள். பாட்டியே கேயேச்ச மதுரம் என்பதாக இயலும் பொருளும் இசையத் தொடுத்து பாடக்கூடியவர்கள், குழலின் மலியச் சொல்லி பாடக்கூடியவர்கள். தௌ கின்னரஸ்வனௌ கிம் தத்யேன மனோஹர்த்தும் அலம் ஸ்யாதாம் ஹி ஸ்ருண்வதாம். ஐயா, சரித்திரமோ ராமபிரானுடைய சரித்திரம், அருளிச் செய்த மகரிஷியோ வால்மீகி, பாடக்கூடியவர்களோ மிகச்சிறந்த காயகர்களான வால்மீகியின் சிஷ்யர்களான வேதங்களில் கரை கண்டவர்களான ரமகுஷர்கள் என்றால் அங்கிருந்த சபையோர்களுக்கு ஹிருதயரஞ்சகமான ஜனாகரிஷம் மனாகரிஷம் என்பதாக மனசை உருக்கக்கூடிய இதை தவிர்த்து வேறு என்ன உண்டு லோகத்துல? நீங்கெல்லாம் கிளம்பு கொண்டார். அடியேன் சுவாமின்னா மகரிஷிய சேவிச்சா சரி, கிளம்புறேளே, அங்க இருக்கிறவாள்லாம் உங்களை யாரு நீங்கள்னு கேட்பாளே. 2 பிள்ளைகள் தேஜஸ்விகளா வந்திருக்கா, கேட்க மாட்டாளோ, விசாரிக்க மாட்டாளோ? யாரா பையலே, எங்க எதிராவரே, எந்த ஊர்ரா நீங்க, யாரா அப்பா, அப்பா வேற என்ன, கேட்க மாட்டாளா? அடியேன் கேட்டா என்ன சொல்லுவேன்? நாம் என்ன சொல்லுவோம்? நான் இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய பேரன் அப்படின்னு பேர், அந்த பெருமை அப்படின்னு. என்ன சம்பந்தம்? அபிவாதனை சொல்றதுக்கு வேணா அது உபயோகப்படுமே தவிர்த்து, அது தவிர அவள் மூலமா நமக்கு அத்தியாத்மமான எந்த ஒரு ஞானம் சம்பாதிக்கப்பட்டிருக்கு? ஒண்ணும் இல்லையே. அப்ப உங்களை பார்த்தாவா யாருன்னு நீங்க கேட்டா என்ன சொல்லுவேன்? லவகுஷர்கள் பதில் சொன்னா, வால்மீகி மகரிஷியுடைய சிஷ்யர்கள்னு நாங்க சொல்லுவோம். அதை விட யார் என்ன பெரிய பாக்கியம் இருக்க முடியும்? எதி பிரச்சேத் சகா குஸ்தா யுவாம் கஸ்யேதி தாரகோ வால்மீகே ரத சிஷ்யோத்வோ ப்ரூதமேதம் நராதிபம். யாரு கேட்டாலும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவேடா? யாரு கேட்டாலும் சொல்லுவேன். யாரு கேட்டாலும் சொல்லுவேடா? ராமனே கேட்டாலும் அதான் சொல்லுவோம் நாங்க. அதுதான் வேணும் எனக்கு, அதுதான் வேணும், அதுதான் வேணும்ட்டாரவா. பாட ஆரம்பிச்சா எப்ப அங்கேயே பாட ஆரம்பிச்சுட்டா, அங்கேயே பேச ஆரம்பிச்சுட்டா. கையில சிப்படா கட்டி எடுத்துட்டா. தந்திரீலய சமன்விதமாக
அவர்கள் பாட பாட ஒவ்வொருத்தரும் வரா மகர்ஷிகள்லாம் பார்க்கிறா, டே பசங்களா உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்டா, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். ஒருத்தர் சமித்த கொண்டு வந்து கொடுக்கிறார், ஒருத்தர் வல்கரம் கொண்டு வந்து கொடுக்கிறார், ஒருத்தர் நல்ல யஜ்ஞோபவீதம் கொண்டு வந்து கொடுக்கிறார். பிரதிஷ்டை பண்ண யஜ்ஞோபவீதம் சுவாமி, எங்கேயோ கோவில் வாசல்ல வாங்கினது இல்ல. ஒருத்தர் அங்கேயிருந்து வந்தார், பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்டா, நான் வயசானவன், எனக்கு பூனை நூக்க கூட முடியல முன்ன மாதிரி, உங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னார். 2 பேரும் சேவிங்கடா, உங்களுக்கு நல்லா போடுறோம், ஆசீர்வாதம் பண்றேன், க்ஷேமமா இருவீல்டா நீங்கெல்லாம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். அங்கேயே ஆரம்பிச்சு கொடுத்து உற்சாகமான கோஷ்டி கலகலன்னு வந்துடுத்து. எல்லாரும் சொல்லிவிட்டா ராம 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 ராமன ராமனுடைய உயர்ந்ததான அந்த திருநாமங்களை எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். தத்கீத ஸ்ரவணைகாக்ராம் சம்சத ஸ்ருமுகி பபூ. கண்ணதாரதையா ஜலம் பெறுகிறது, உடம்பெல்லாம் ரோமாஞ்சமாறுது, எல்லாருக்கும் அப்படியே ஹிருதயத்துல ஒரு மயக்கம் உண்டாருது, பக்தி பாவம் பெறுகிறது, பக்தியானது அங்க பெருகி வழிந்து ஓடுகிறது. ஒண்ணுமே புரியல, ஆஹா ஆஹா ஆஹான்ற எல்லாரும் ஆனந்தத்துல திளைக்கிறா, அமிர்த சாகரத்துல திளைக்கிறா. அந்த பிள்ளைகள் பாடக்கூடியது உலகமெங்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. ராமபிரானுக்கும் இந்த செய்தியானது அறிவிக்கப்பட்டது. அப்படியானால் தன்னுடைய சபையிலும் அந்த பிள்ளைகள் வந்து பாட வேண்டும் என்பதாக ராமபிரான் அந்த பிள்ளைகளை அழைக்கிறார். அந்த பிள்ளைகள் 2 சபைக்கு வரா. ராமன் அங்க சிம்மாசனத்தில் எழுந்திருக்கார், பார்க்கிறார். அந்த பிள்ளைகளை பார்க்கச்சே ராமனுக்கு எத்தனையோ உணர்வுகள், எத்தனையோ பாவங்கள், என்னென்னமோ மனசுல தோன்றது, என்னென்னமோ நினைக்கிறார் அவர். ஒன்னும் புரியல. சபையோரே வாயடிச்சு போய் நிக்கிறா. ஒரு பக்கம் ராமபிரான பார்க்கிறா, ஒரு பக்கம் அந்த பிள்ளைகளை பார்க்கிறா, ஒரு பக்கம் ராமனை பார்க்கிறா, அந்த பிள்ளைகளை பார்க்கிறா. லக்ஷ்மணன் பரத சத்ருகன் முதலானவர்களுக்கும் ஒன்னும் புரியல. இது என்ன, உண்மைதானா பொய்யா, இல்ல யாராவது டைம் மிஷின்ல ஏறி அண்ணாவன் தம்பியும் ராமலட்சுமணர்கள் மறுபடியும் திரும்பி வந்துட்டாளா, இது என்ன மேஜிக் தானா, உண்மைதானா, வால்மீகி ஏதாவது நம்மள ஏதாவது பார்க்கிறாரா, ஒன்னும் புரியலையே. பிள்ளைகள் வந்தா ரசனை சேவிக்கிறா, சேவிச்ச உடனே நீ பாட ஆரம்பினார். காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மகத் பௌலஸ்திய பதமித்யேவ சகார சரிதௌ விரதா என்பதாக ராமாயணம் சிறை இருந்தவள் ஏற்றவளமான சீதையுடைய சரித்திரம், தசவதன விநாசம் வாஞ்சதோஹோ யஸ்ய சக்கர என்பதாக, பௌலஸ்திய வதம் என்பதாக, ராவணனுடையதான வதம் என்று 3 விதமான 3 கான்டெக்ஸ்டுக்கு ஏற்றாறு போலே பெயர் வைத்ததான ராமாயணத்தை இங்கே ஆனந்தமயமாக இந்த பிள்ளைகள் பாட ஆரம்பிக்கிறார்கள். ராமபிரானுடைய சன்னிதானத்தில் அது அரங்கேற்றமாகின்றது. அதனுடைய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் நாளைய உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபியுः பரிபாலயந்தாம் யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु चतुर्मुखेश्वरमुखैः पुत्रपौत्रादिशालिने नमः सीता समेताय रामाय गृहमेधिने।